ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படும் திருச்செந்தூரின் பெருமை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் மார்க்கத்தில் திருநெல்வேலியில் இருந்து 38 மைல்களும் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1.5 மைல் தொலைவில் உள்ளது இந்த தலம். கூர்மையுள்ள அங்குசத்தால் அடிபட்ட அடையாளமுடையதும் முகப்பட்டத்தோடு கூடியதும் காற்றை பார்க்கிலும் வேகமான நடை உடையதுமான யானை மீது ஏறி பிரகாசம் பொருந்திய நவமணிகளால் ஆன கிரீடத்துடன் சூரிய சந்திரன் போன்ற ஒளி வீசும் குண்டலங்களுடன் விளங்க தவ விரதங்களை முடிக்கும் மனத்தில் பொருந்தி தோன்றும் ஒளிவுடைய 6 முகங்களில் ஒரு முகம் உலக இருளை நீக்கி ஒளி தருகின்றது. மற்றொரு முகம் தன்னிடம் அன்புடையவர் துதித்ததற்கு பொருந்தி அவர் விரும்பும் பொருள்களை முடித்து கொடுக்கிறது. 3வது முகம் வேத மந்திரங்களின் விதிப்படி தப்பாமல் பிராமணர்கள் முறையாகச் செய்யும் யாகங்களுக்கு தீங்கு வராதபடி காக்கும். 4வது முகம் இவ்வுலகத்தில் வழங்காத வேத பொருள்களை முனிவர் மகிழ ஆய்ந்தறிவித்து சந்திரனைப் போல திசைகளை விளங்கும்படி செய்யும். 5வது முகம் நடுவு நிலைமையை கெடுத்து பகைவராகிய அசுரரை கருவறுப்பேன் என்ற எண்ணத்தை உடையது. 6வது முகம் குறவர் மடமகளாகிய வள்ளியம்மையாருடன் மகிழ்ச்சியை பொருந்தியது. இவ்வாறு முகங்களுக்கு ஏற்ப தொழிலை செய்ய 12 பெருமை பொருந்திய கரங்களையும் உடையவன் முருகன். அந்த கரங்கள் செய்யும் தொழில்களையும் நாம் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு கை ஆகாயத்தில் சஞ்சாரம் செய்யும் தேவரசிகளுக்கு காவலாக இருக்கிறது. 2வது கை மருங்கில் வைத்தது. 3வது கை அங்குசத்தை உடையது. 4வது கை தொடையின் மேல் அசைந்தது. 5, 6 இரு கைகள் கரிய கேடயத்தோடு வேலாயுதத்தை வலமாக சுழற்றும். 7வது கை முனிவர்களுக்கு ஞானோபதேசம் செய்யும். 8வது கை தாழ்ந்த மலர் மாலையோடு சேர்ந்து விளங்கும். 9வது கை தொடி என்ற ஆயுதத்தை சுழற்றும். 10வது கை மணியை உடையதாயிருக்கும். 11வது கை மழையினை பெய்யச் செய்யும். 12வது கை தெய்வ பெண்களுக்கு மணமாலையை தரிக்கும். பல வாத்தியங்கள் முழங்க, சங்கு ஒலிப்ப, மயில் கொடி இடத்திலிருந்து கூவ, ஆகாய வழியாக செல்லுதலை மேற்கொண்டு நன்மையோங்கிய பல உயர்ந்த மக்கள் புகழ்ந்த உயர்வாகிய சிறப்பினை உடைய புகழுடைய திருச்செந்தூரில் எழுந்தருளியிருப்பார் திருமுருகன். அதுவுமல்லாமல் வேறு பல தலங்களிலும் உள்ளார். முருகனின் புகழை தினமும் சொல்லி வணங்கி நம் துயரங்கள் நீங்க பெறுவோம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.